அதான் என் பலம். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு. அதான் இந்த கட்சி, நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம். ஸ்பேடுங்கிற ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன், காரமா மசாலா போட்டு பேசுறேன். இது அப்படியே பொத்தி எல்லாம் பேசுறது இல்லை. தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை. அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்டம் வழக்கு. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. அது உங்களுக்கு என்ன காட்டுது? என்ன காட்டுது? எங்களுடைய தைரியமான செயல்பாடை காட்டுது. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ. பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். என்ன சங்கடம்? என்ன சங்கடம்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க. எவனோ 2 பேர் பெய்டு கண்டென்ட் எழுதுறவன் டிஆர்பி ராஜா மாதிரி 2 பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்னு சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? நான் தான் சொன்ன பாருங்க, தகரப்பெட்டியில வந்தேன். கோயம்புத்தூருக்கு எப்படி நான் வந்தேன்? 2002 தகரப்பெட்டியில வந்தேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுத்தோம். அதனால தைரியமா பேசுறேன். தகரப்பட்டியில வந்து உங்களை சொல்ல சொல்லுங்க.